பிரதமர் போஸ்டே கொடுப்பான். விஜய் முதலமைச்சர் கற்பனை பண்ணி பார்த்துருப்பாரு போன வருஷம். திரிஷாவோட இன்னொரு படம் ஷூட்டிங்கில் டான்ஸ் ஆடலாம் நடிச்சிருப்போம். இன்னொரு ஜனநாயகம் பணநாயகம் ஆரம்பிச்சிடும். ஸோ அண்ணாமலையோடைய அப்போ அரசியல் பயணம் என்னவாகும்னு நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி ஒரு கவர்னர் போஸ்டாவது கிடைக்காதா அப்படின்னு? இல்லை, பிரதமர் போஸ்டே கொடுப்பான், காத்திருக்கலாம். ஓகே. ஸோ அண்ணாமலையோடைய அப்போ அரசியல் பயணம் என்னவாகும்னு நினைக்கிறீங்க? பார்ப்போம், நேரம் இருக்கு, காலம் இருக்கு. அவரும் விஜய் மாதிரி முதலமைச்சர் ஆனாலும் மக்கள் ஓட்டு போட்டு அவரும் முதலமைச்சர் ஆகலாம். முதலமைச்சர் ஆகிறதுக்கு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் யாரை வேணா முதலமைச்சர் ஆகும். விஜய் முதலமைச்சர் கற்பனை பண்ணி பார்த்துருப்பாரு போன வருஷம். கற்பனை பண்ணி பார்த்துருக்கு. திரிஷாவோட இன்னொரு படம் ஷூட்டிங்கில் டான்ஸ் ஆடலாம் நடிச்சிருப்பேன். புது கதாநாயகி நம்ம ஜெகதீஷ் பழனிசாமி சொல்லியாப்பா ஒரு ஜோடியை ரெடி பண்ணுப்பா, டான்ஸ் ஆடிடுவோம், ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம், இன்னொரு ஜனநாயகம் பணநாயகம் ஆரம்பிச்சிருவோம். இல்லைங்க, நீங்கள் தாங்க முதலமைச்சர். மக்கள் உட்கார வச்சானா இல்லையா? அது நடக்கும். அதனால் அண்ணாமலை முதலமைச்சர் என்ற விதி இருந்தால் யாராலும் உதயநிதியை இப்போ ஜெயிச்சா அவர் தான் முதலமைச்சர். இல்லை, ஒருவேளை உதயநிதி எதிர்கட்சி தலைவராக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கும் கிடையாது, விஜய் இது கிடையாது, இந்த கேப்பை நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி கூட அவர் எப்படி வேணா இருக்கலாமா? முடிவு பண்ணுறது யாரு? மக்கள் தான் ஆசான். அதனால எதுவும் நடக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம்.